அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அடிப்படையில் புதிதாக தியானத்திற்கு வருபவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உண்மையிலே தியான வாழ்க்கை என்பது அனைத்தையும் விட்டு விடுவது அல்ல, அனைத்தின் மீதான பற்றுதலை விட்டு விடுவது. நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, விலை உயர்ந்த ஒரு செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் மேலே உங்களுக்கு அலாதியான பற்று இருக்கிறது. அந்த பற்றுதல் தான் உங்களை படுத்தும். அந்த செல்ஃபோனை யாரும் எடுக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அந்த செல்ஃபோனை தொட்டுறாதா, கீழே போட்டுறாதா, மெதுவாக வை, துணியில் வை, உரசிராத இப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக அதில் பற்று வச்சுருந்தோம்னா அந்த செல்ஃபோன் மேலேயே நமக்கு கவனம் அதிகமாக இருக்கும். அந்த செல்ஃபோனை யாரும் வீட்டில் பிள்ளைகள் எடுத்துருமா, யாரும் எடுத்து பார்த்துருவாங்களா, அது கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அதிகமான அது உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பற்றுதல் என்பது உங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும். இப்போ நம்ம தியானத்தில் டீப்பாக போகிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது எல்லாவற்றினும் மீதான பற்றுதலை விட்டு விடுவது என்பது தியானத்தில் போதுமானது. இந்த பற்றுதலை குறைச்சிடலாம். மற்றபடி நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம், சேரில் உட்காரலாம், காரில் போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம், நல்ல உடலுக்கு செமிக்கக்கூடிய உணவுகளை நல்லா சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். எல்லாத்தின் மீது பற்றை விட்டவர்கள் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு பொருள் மேலே பற்று அதிகமாக வச்சுருக்காங்க, நபர் மேலே அதிகமான பற்று வச்சுருக்கிறோம், சொத்து மேலே அதிகமான பற்று வச்சுருக்கோம், நம்முடைய கருத்து மேலே அதிகமான பற்று வச்சுருக்கிறோம். இந்த பற்றுதல் என்பது உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் அட்டாச்மெண்ட்டில் இருக்கவே கூடாது. மனதளவில் ஒரு மாற்றம் தான். நீங்கள் அந்த பொருளெல்லாம் விட்டுட்டு சாமியாராக போனோம், இப்போ தியானம் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணணும், நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி மீண்டும் ஒரு அடிமை சிறையில் இருக்கிறது தியானம் கிடையாது. தியானம் என்பது சர்வ சுதந்திரமான ஒரு மனநிலையை உருவாக்குவது, எந்த விதமான பிடிமானங்களும் இல்லாத மனநிலையை உருவாக்குறது. எதன் மீதும் பற்று இல்லை என்றால் உங்களுக்கு எந்த பிடிமானமும் இருக்காது. அந்த ரூட்டே பற்றுதல் தான். அதனால பற்றுதல், இறைவனை பற்றுவதற்கு கூட நம்ம பற்றை விட வேண்டும் என்று வள்ளுவம் சொல்கிறது. நீங்கள் அந்த இறை உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு, இறைவனை பற்றி கொள்வதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பற்றுதலை முழுமையாக நீங்கள் விட்டால் மட்டும்தான் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போ தியானத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதில்ல, அவன் மனதில் இருக்கக்கூடிய பற்றுதலை, அவனுடைய ஆசைகளை விட்டு விடுவதால் அவன் எல்லாத்துக்கும் உரிமையுடையவனாக ஹாப்பியாக இருக்க முடியும். அதனால் தியானத்தில் புதிதாக வருபவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வரணும். துறவியாக இருக்கணும், அவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அவன் சாப்பாடெல்லாம் விட்டுறணும், இந்த உடை இதெல்லாம் நாகரிகமாக போடக்கூடாது, ஒரு இப்படிதான் இருக்கணும், அணிகலன்கள்லாம் அணியக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் போய் மாட்ட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை, தேவையே படாது. நமக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஒரு மத்தியமமான பாதையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகமாக உடல் புலன் இன்பங்களை சார்ந்து அப்படியே ஒன் சைடாக போகக்கூடாது. அதே நேரத்தில் இந்த தியானங்கிற பேரில் புலனின்பங்கள் அவ்வளோத்தையும் வாட்டி வதக்கி அது இல்லாமலும் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் உளவியல் பிரச்சனைகள் தான். ஒன்று அதிகமான பற்றோடு இருப்பது, அல்லது 100% பற்றுதலை விட்டுட்டு இருக்கிறது இல்லாமல் மத்தியமா அப்படிங்கிற பாதிப்பில்லாத ஒரு தன்மை, பேலன்சிங் மைண்டை ரொம்ப பேலன்சிங்காக வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. அந்த ஒரு மெட்டீரியல் மேலே, நபருக்கு மேலே, பொருள் மேலே, கருத்து மேலே பற்று இருந்ததுன்னா அதை பற்றி யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் உடனே நமக்கு ஒரு பதட்டம், பயம், ஒரு வகையான ஒரு ஸ்பீடு உருவாகிடும். அந்த பற்றுதலே இல்லைன்னா உங்கள் அகச்சூழ்நிலை எப்போதும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த அகச்சூழ்நிலை ஃப்ரீயாக இருந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா டீப்பாக தியானம் வரும். நீங்கள் பெரிய அழகாக விலையுறந்த சோபாவில் கூட உட்காரலாம். சோபாவில் உட்கார்ந்துருக்கிறத குறித்த பெருமிதமும், அந்த சோபாவில் இருக்கிறத ஒத்திய கர்வமும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் பற்றுதல். அந்த பற்றுதல் இல்லாமல் நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு அது உண்மையிலேயே அலாதியான ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். ஆகவே தியானத்தில் டீப்பாக போகிறதுக்கு, அல்லது தியான வாழ்க்கையில் ஒருவர் நுழைந்து கொள்வதற்கு அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்ற கருத்து அடிப்படையில் தவறானது. எதையும் விட வேண்டாம், ஆனால் எதெல்லாவற்றினும் மீதான பற்றுதலை மட்டும் விட்டால் போதும். தியானம் உங்களுக்கு அழகாக வர ஆரம்பிக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.